சென்னையில் நீங்கள் படிக்கணும்னு ஆசைப்படுறீங்க, ஆனால் சென்னையில் அதிகமாக ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு நீங்கள் எந்த மார்க் எடுத்தாலுமே ஸ்காலர்ஷிப்போடு உங்களுக்கு படிக்க வைக்கிறதுக்கு ஒரு பெஸ்ட் யூனிவர்சிட்டி பார்த்தீங்கன்னா சவிதா டீம்டு யூனிவர்சிட்டி உண்மையிலே ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தாலுமே உங்கள் மார்க்குக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணுறாச்சு பார்த்தீங்கன்னா ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. உங்களுக்கு அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் நம்மளே தொடர்பு கொள்ளுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சர். நம்ம சேனலுக்கு உங்களை அப்டேட் இருக்குது. நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கெரியரை செட் பண்ணுறது தான் இன்ஜினியரிங்காக நம்ம சேனல் நிறைய வீடியோஸ் கொடுத்துருக்கோம். ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்ப முக்கியமாக இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிங்க. வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் இருக்குது. ஓகே, நம்ம எல்லா பேருமே எதிர்பார்த்துட்ருக்கோம். அதாவது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரேங்க் லிஸ்ட் வந்துடும். சரியா, கண்டிப்பாக இன்றைக்கி மேக்ஸிமம் நமக்கு ரேங்க் லிஸ்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேபி டிலே ஆச்சு அப்படின்னா சில ரீசன்ஸ் இருக்கும். அந்த ஒரு ரீசன் பார்த்திங்க அப்படின்னா 7.5 பசங்களுக்காக மேபி என்னாச்சு பார்த்தா டிலே ஆகிறதுக்கு வாய்ப்புகள் ஒரு 10% இருக்கலாம். 90% பார்த்திங்க அப்படின்னா ரேங்க் லிஸ்ட் இன்றைக்கி நமக்கு கிடைச்சிடும். சரியா, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எவ்வளோ ரேங்க்குள்ளே வந்தோம் அப்படின்னா நம்ம சேஃபஸ்ட் ஜோனில் இருக்கோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஏன்னா அதாவது ரேங்க் லிஸ்ட்டை பார்த்தோன்னே இன்னும் இதுக்கப்புறம் தான் நிறைய பேருக்கு என்னென்னா ஐயோ இவ்வளோ ரேங்க்கு கீழே வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் தான் இன்னும் நிறைய பசங்க என்ன பண்ணுறாங்கன்னா சுதாரிக்க ஆரம்பிப்பாங்க. இதுக்கப்புறம் தான் பேரண்ட்ஸும் என்னன்னா இவ்வளோ ரேங்க் தள்ளி போச்சு, என்ன நடக்க போகுது, ரவுண்ட் 3க்கு போயிட்டோமே, ரவுண்ட் 2க்கு போயிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் போய் காலேஜில் இதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா விசாரிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. மேனேஜ்மெண்ட் கோட்டா போகலாமா, இல்லை பார்த்தீங்கன்னா டீம்டு யூனிவர்சிட்டி போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் காலேஜ் போய் பார்க்கும்போது ஏகப்பட்ட அதிர்ச்சியான சம்பவத்தில் நினச்சி பார்த்தா பார்க்கலாம். ஏன்னா காலேஜஸ் சூப்பராக உங்களோட பயத்தையும் சரியா உங்களோட அதாவது இப்போ நீங்கள் போகிறீங்க பார்த்தீங்களா உங்கள் அவேர்னஸை சூப்பராக யூஸ் பண்ணிக்குவாங்க. சரியா, அதனால தான் நான் திரும்பவும் சொல்கிறேன். அதாவது நிறையா காலேஜஸ் பார்த்தீங்க அப்படின்னா மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் அதாவது டொனேஷனே இல்லாமல் இப்போயும் அப்டேட் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. அதே மாதிரி டீம்டு யூனிவர்சிட்டியும் அப்டேட் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. அவசரப்படாமல் பொறுமையாக இருங்க, நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு காத்துட்ருக்கு. ஓகே, ரொம்ப முக்கியமாக இப்போ லாஸ்ட் இயரை நீங்கள் கம்பேர் பண்ணி வச்சுங்களேன். லாஸ்ட் இயர் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அதாவது 200லேருந்து 179 வரைக்கும் ஃபஸ்ட் ரவுண்டில் இருந்திருக்காங்க. ரேங்க் நம்பர் 1லேருந்து 39,145 வரைக்கும், அதாவது ஒரு 40,000 வச்சுக்கலாம். 40,000க்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இதை நான் மூணாக பிரிக்கலாம். என்ன அப்படின்னா ட்ரீம் காலேஜ், அதாவது நான் இந்த மாதிரி காலேஜஸ்லாம் நான் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கனவு காண்டுருப்பீங்க. சரியா, அந்த மாதிரி காலேஜஸில் நான் படிக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் அதாவது ரேங்க் நம்பர் 1லேருந்து ரேங்க் நம்பர் 10,000க்குள்ளே இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் நினைக்கிற காலேஜ் கண்டிப்பாக கிடைக்கும். அதுக்குன்னு சொல்லிட்டு சார் நான் 10,000 ரேங்கில் இருக்க சிஇஜி கேம்பஸில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிடைக்குமா அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. சரியா, அதாவது 10,000 ரேங்க்குள்ளே நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் டயர் 1 காலேஜில் என்ன விரும்புகிறீங்களோ அந்த காலேஜஸ் கிடைக்க உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் ரொம்ப உங்களோட கம்யூனிட்டியை பேசிஸ் வச்சு. ஓகேவா, அதுக்கப்புறம் நீங்கள் ஃபஸ்ட்டு ரவுண்டுக்குள்ளே வந்துட்டீங்க அப்படின்னாவே சாய்ஸ் ஃபில்லிங் உங்களுக்கு ஒழுங்காக போட தெரிஞ்சு அப்படின்னா நல்ல காலேஜ் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஃபஸ்ட்டு ரவுண்டில் வந்துட்டு சாய்ஸ் ஃபில்லிங் ஒழுங்காக போட தெரியாமல் நாட் அலாட்டடோ இல்லை நான் அடுத்த ரவுண்டு போய்க்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா அது உங்களோட பிளண்டர் உங்கள் லைஃப்பில் நீங்கள் பண்ண போகிற பிளண்டர் மிஸ்டேக்காக அது இருக்கும். சரியா, அதனால் சாய்ஸ் ஃபில்லிங் போட தெரியல அப்படின்னா நீங்கள் எப்போ வேணால் நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள். அப்படி இல்லாத பட்சத்துக்கு யாராவது லாஸ்ட் இயர் பசங்களோ இல்லை பார்த்தீங்க அப்படின்னா யாராவது தெரிஞ்சவங்களோ கூட வச்சு நீங்கள் பண்ணுங்கள், அதுவே போதுமானது. நெட் சென்டரை மட்டும் பிளைண்டாக நீங்கள் நம்பாதீங்க தயவு செய்து. அதனால தான் சாய்ஸ் லிஸ்ட் ரெடி பண்ணுங்கன்னு சொல்கிறதுக்கு காரணம் அதுதான். ஓகே, நெக்ஸ்ட்டு அதாவது இந்த வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு 40,000க்குள்ள சரியா, இல்லை 40,000 இல்லை 45,000க்குள்ளே வச்சுக்கலாம். 45,000க்குள்ளே உங்கள் ரேங்க் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் மேபி ஃபஸ்ட் ரவுண்டுக்குள்ளே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி வந்தீங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷம். எப்பயுமே நாம் பசங்கள்கிட்ட சொல்கிறது ஃபஸ்ட் ரவுண்டில் வந்துட்டீங்க அப்படின்னா ரொம்ப சேஃப். அதுதான் பார்த்தீங்கன்னா ரொம்ப சேஃப். அடுத்து செகண்ட் ரவுண்ட் நம்ம சொல்லும் போது லாஸ்ட் இயர் 178லேருந்து 143 வரைக்கும் இருந்திருக்காங்க. ரேங்க் பார்த்தீங்கன்னா 1,37,710 வரைக்கும் இருந்திருக்காங்க. 1,40,000 வரைக்கும் வச்சுக்கலாம். சரியா, அப்போ இவங்க பார்த்தீங்க அப்படின்னா அதாவது ஒரு பரவாயில்லப்பா நம்ம ஒரு சேஃப் ஜோனுக்கு போயிடலாம். அதுலேயும் ரொம்ப முக்கியமாக 160 எபோவ் தான். 160 பிலோ நீங்கள் செகண்ட் ரவுண்டில் இருந்தாலுமே கொஞ்சம் கஷ்டம்தான். சரியா, அப்போ இதெல்லாம் நீங்கள் நான் ப்ராக்டிக்கலாக சில விஷயங்கள் சொல்கிறேன். அதாவது சார் நான் கவுன்சிலிங் அட்டன் பண்ண போகிறேன்,
எனக்கு காலேஜ் கிடைக்குமா, நான் எவ்வளோ கட் ஆஃப் இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் காலேஜ் கிடைக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக காலேஜ் கிடைக்க தான் போகுது. ஏன்னா வருஷம் வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா 25,000 சீட்டு 30,000 சீட்டு சும்மாவே தான் கிடக்கு. ஆனால் எந்த காலேஜில் படிக்க போகிறீங்க, எங்கே படிக்க போகிறீங்க, எந்த ஜோனில் படிக்க போகிறீங்க, என்ன கோர்ஸ் எடுக்க போகிறீங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். நீங்கள் கவுன்சிலிங் அட்டன் பண்ணால் கண்டிப்பாக காலேஜ் கிடைச்சிடும். ஆனால் நல்ல காலேஜ் கிடைக்கணும்ல, நல்ல இடத்துல நம்ம படிக்கணும்ல, அதுதானே நமக்கு ரொம்ப முக்கியம். அதை நிறைய பேரண்ட்ஸும் புரிஞ்சுக்கிறது இல்லை, நிறைய ஸ்டூடெண்ட்ஸும் புரிஞ்சுக்கிறது இல்லை. அதுக்காக தான் நாம் இந்த மாதிரி விஷயத்தை என்ன பார்த்தா அப்டேட் வந்து கொடுத்துட்ருக்கோம். அதனால உங்களுக்கு நல்ல காலேஜ் வேணும், அதுவும் ரொம்ப முக்கியமாக நான் வந்து அதாவது ரவுண்ட் 2 இல்லை ரவுண்ட் 3லையோ நான் லீஸில் வரேன் அப்படின்னா நீங்கள் அதாவது ஒரு நல்ல ஒரு டீம்டு யூனிவர்சிட்டி கூட நீங்கள் செலக்ட் பண்ணலாம். இதை நீங்கள் மைண்டில் வச்சுங்க. அதுக்கப்புறம் ரவுண்ட் 3ல லாஸ்ட் இயர் என்ன நடந்திருக்கு பாருங்கள், 143லேருந்து 77.5 வரைக்கும் 1,37,000லேருந்து 2,39,229 வரைக்கும் என்ன பார்த்தா வந்திருக்காங்க. சரியா? அப்போ நீங்கள் ரவுண்ட் 1 வந்துட்டிங்கன்னா ரொம்ப சேஃப். ரவுண்ட் 2ல 160 எபோவ் இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சேஃபஸ்ட் ஜோனில் இருக்கீங்கன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் பிலோவில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா அதாவது நீங்கள் எடுக்கக்கூடிய கோர்ஸை பொறுத்து காலேஜ் உங்களுக்கு என்னாச்சு பார்த்தா கிடைக்கும். சரியா? அதனால நிறையா இன்னையிலேருந்து அப்டேட்ஸ் வந்து வரும். ரொம்ப பதட்டப்படாதீங்க, ரொம்ப பயப்படாதீங்க, பொறுமையாக இருங்க. நம்மளும் நிறைய அப்டேட்ஸ் உங்களுக்காக கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.